டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அந்த ரிசல்ட் குறிப்பா அந்த சிவிக்காக வந்திருக்க ஷார்ட் லிஸ்ட் அதுல நேம் வராதவங்க இப்ப ரிஜெக்ட் ஆயிட்டாங்க பாத்தீங்களா. நேம் வரலன்னா அவ்வளவுதான், ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. இப்ப இந்த ரெக்ரூட்மெண்ட்ல அடுத்த மூவ்மெண்ட் எதுவும் போக முடியாது. நேம் வந்திருக்கவங்க மட்டும் தான் அடுத்த சிவிக்கு போக போறாங்க. அப்ப நேம் வராதவங்க நாங்க என்ன பண்ண அப்படின்ற ஒரு மன அழுத்தத்துல கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுடைய மன அழுத்தம் இந்த ரிசல்ட்டுக்காக தான் நம்ம 8 மாசம் வெயிட் பண்ணோமா இல்ல இத்தனை பல மாதங்களாக வெயிட் பண்ணோமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள மன உளைச்சல் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதனால அதை பத்தின ஒரு கவலையை கண்டிப்பா தூர எரிஞ்சிட்டு இனி நடக்க போறது என்ன, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. பட் என்னோட சஜஷனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். குறிப்பா இந்த ஓஏல இந்த சிவிக்காக செலக்ட் ஆகாதவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பாக்குறதுக்கு முன்னால ஒரு விஷயம், நீங்க இந்த தப்பு பண்ணதுனாலதான், ஒரு சிலர் இந்த தப்பு பண்ணதுனாலதான் நீங்க ஓஏக்கான இந்த சிவிக்கே அட்லீஸ்ட் செலக்ட் ஆகவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோக்குள்ள போறேன். என்ன விஷயம்னா, ஓஏ நோட்டிபிகேஷன் ஏப்ரல் 28 போன வருஷம் ஏப்ரல் 28ல ஓபன் பண்ணி விட்டாங்க வெப் போர்ட்டல். நான் சொல்றது கரெக்டா? அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால அப்ளை பண்ண முடியல அப்படின்றதுனால ரொம்ப ரிப்போர்ட் போனதுனால தான் அவங்க ஓபன் பண்ணி விட்டாங்க. பட் உங்க நேரமா என்னன்னு தெரியல, ரெண்டாவது டைம் ஓபன் பண்ணும் போது அந்த சமயம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வந்திருந்தது. அந்த ரிசல்ட்ல 140 150 இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்க இல்லாட்டி நூலிலையில தவற விட்டவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எம்எஸ்சி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உங்க நலனுக்காக உங்களுடைய வெல்ஃபேருக்காக செகண்ட் டைம் ஓபன் பண்ணி விட்டப்ப இந்த விஷயத்தை குரூப் 4க்கு படிக்கிற அஸ்பிரன்ஸ் அப்ப சமயம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எம்எஸ்சில ஓஏக்கு அவங்க அப்ளையே பண்ணல. அதை பத்தின அவேர்னஸ் அவங்கள்ட்ட லைட்டா தான் இருந்துச்சு, ரொம்ப அப்படி ஒண்ணும் கிடையாது. இந்த செகண்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்ததை அவங்க அழகா யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை மறந்துருப்பீங்க. இதனால நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்பயே அந்த சமயமே உங்கள்ட்ட சொன்னேன், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நீங்க உள்ள வர்றாங்க, நல்லா கரைச்சு குடிச்சவங்களா இருப்பாங்க, அவங்களும் அந்த எக்ஸாம் ரொம்ப சுஜிபியா இருக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தால் போதும் கேட்டகரியில ஒரு ஜாப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு யூஜி பிஜி யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் போட்டிருக்காங்க. அப்ப இந்த மசாஜி வாட்ச்மேன் அதெல்லாம் பாக்காதீங்க, கார்டனர் அந்த வேலை கூட நீங்க அப்ளை பண்ணி வைங்க. அந்த நோட்டிபிகேஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு போஸ்டிங் அதை அப்ளை பண்ணி வைங்க. ஒரு நோட்டிபிகேஷன்ல ஒரு போஸ்டிங் 500 ரூபாய், மத்த எல்லா போஸ்டிங் தான் காசு கூட வரும். ஒரே ஒரு போஸ்டிங் அந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணி வைங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத அப்பயே அழுத்த நிறுத்தமா சொல்லியிருந்தேன். அப்ப ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓஏல உங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா மசாஜ்ல நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஏன்னா இங்க காம்படிஷன் ரொம்ப கம்மி, யார் அதிகமா அப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்க ஃபியூச்சர்ல கத்துவீங்க கதறுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பயே உங்களுக்கு கணிச்சு அப்பயே சொன்னேன். பட் இப்ப ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பா இதை இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட குத்தி காமிக்கல, அந்த ஒரு தவறை நான் அப்ப சொல்லும் போதே, இப்ப ரீசெண்டா நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியாது, ஸ்டார்டிங்ல அப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அப்ப இருந்து வாட்ச் பண்றவங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த தவறை பண்ணதுனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த மசாஜ் நோட்டிபிகேஷன் நம்ம கூட அப்ளை பண்ணிருக்கலாமோ, அதுல பண்ணிருந்தா கூட கட் ஆஃப் கம்மியா உள்ளவங்களும் எடுத்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம், 49 53 எடுத்தவங்களாம் யார், இந்த மசாஜ் நோட்டிபிகேஷன்ல செலக்ட் ஆனவங்க தான். அப்படி இருக்கும் போது நினைச்சு பாருங்களேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க 92 93க்கு மேலதான் கட் ஆஃப் ஓஏக்கு இருக்கு அப்படின்னா, அதே டிஸ்ட்ரிக்ட்லயே மசாஜ்க்கு 80 82 84 உள்ளவங்களாம் அசால்ட்ட உள்ள போயிருக்காங்க. அப்ப இங்க 84க்கும் இங்க 94க்கும் டிஃபரெண்ட் இருக்கு பாத்தீங்களா. மசாஜ் 84 ஓஏக்கு 94 தான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லும் போது சோ அதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அழகா இப்ப நீங்க கம்மியான மார்க் எடுத்திருந்தாலுமே மசாஜ்ல அழகா உங்களுக்கு இந்த சிவில அழகா வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பட் ஓஏக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டு விட்டுறேன் அப்படின்றவங்க தான் இப்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ரெண்டுமே அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பா மசாஜ் நோட்டிபிகேஷன் கூட செலக்ட் ஆயிட்டாங்க, ஓஏ கூட வரல சார், ஆனா மசாஜ் செலக்ட் ஆயிட்டேன், அதுவே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்காக இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, எல்லாம் நடந்து முடிஞ்சது, இனி என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றேன். இப்ப நீங்க ஓஏக்காக படிச்சது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு புத்தகத்தை பேஸ் பண்ணி மேலோட்டமா தான் படிச்சிருப்பீங்க. மேலோட்டமா மெயின் புக் பேக் பாக்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான இந்த பிளாக் வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான், அதாவது போல்டு வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க மேலோட்டமா. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கிறாப்புல இருக்கும் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு.
இப்ப ஸ்டேட் போர்டு ரிலேட்டடா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, புதுசா படிக்கவும் எம்எஸ்சி படிச்சேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி எது அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடா உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம் வருதோ அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடா உள்ள சிலபஸ்ல உள்ள எக்ஸாமே பாத்தீங்கன்னா அழகா போக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. மற்றபடி ரயில்வே அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் இது மாதிரியே உள்ள அதர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் அது கொஞ்சம் இதுக்கு டிஃபரெண்ட் ஆகும், வேரி ஆகும். சோ அதுல போய் திரும்ப இங்கே ஒண்ணு படிச்சுட்டு அங்கே ஒண்ணு படிக்க போறீங்கன்னா அங்கே லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேப்பரா இருக்கலாம், சில டிபார்ட்மெண்ட்ல அப்படிலாம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. சோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படி கொண்டு போகாம இந்த மாதிரியே போக்கஸா ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடா உள்ள சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய அப்கமிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க போட்டி போடுங்க அப்படின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகேங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அட்வைஸ் கூட நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த மினிமம் குவாலிபிகேஷன் கண்டிப்பா 8வது வகுப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் 12th தான் குவாலிபிகேஷன், அதுக்கு மேல யூஜிலாம் எதுவும் காலேஜ் பக்கம் போகவே இல்லை அப்படின்னா இந்த இப்ப ஹைகோர்ட்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்க பாத்தீங்கன்னா 392 வேகன்சி சொல்லி, சோ அதுல அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அதுல போக்கஸ் பண்ணுங்க. அழகா அதுல கண்டிப்பா ஓஏ ஆகுறோம் இல்லாட்டி மத்த போஸ்டிங்ஸ் கண்டிப்பா ஆகுறோம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட அழகா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒருவேளை இல்ல நான் யூஜி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 392 வேகன்சி அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்கலாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லாம் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இல்லையா? அடுத்த வருஷத்துல கண்டிப்பா இன்னும் 1 இயருக்கு மேலே இருக்கு, 1 இயரே இருக்கு வச்சுக்கிறோமே. இந்த 1 இயர்ல கண்டிப்பா ஒர்க்குக்கு போறவங்களா இருந்தா கூட, ஃபுல் டைமா ஒர்க்குக்கு போறவங்களா இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் படிச்சா கூட போதும், 3/4 ஹவர் 1 ஹவர் படிச்சா கூட போதும். அழகா 1 இயர்ல கண்டிப்பா படிச்சு முடிச்சு குரூப் 4க்கு நல்லா ப்ரிப்பேர் அப்படின்றது சூப்பரா பண்ணிடலாம். அதுல ஒரு சிலர்லாம் கால் பண்ணி என்கிட்ட பேசும்போதே சொன்னாங்க, நான் இந்த ஓஏ மசால்ஜிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு இவ்வளவு மார்க்னு சொல்லும் போது சரி ஓகே என்ன படிச்சீங்க, நான் 11th தான் படிச்சிருக்கேன் டிஸ்கண்டினியூ சொல்லும் போது 11th டிஸ்கண்டினியூவா, சரி ஓகே அப்ப 392 வேகன்சி அந்த ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் போட்டீங்களே அப்படின்னு கேட்டப்ப இல்ல அதுக்கெல்லாம் போடல, இந்த கீழமை நீதிமன்றம் இதுக்கே ரிசல்ட் வர டிலே ஆகுறதுனால இதை டிபெண்ட் பண்ணி நான் இருக்கேன் நானு, அதனால அதை அப்புறம் பாத்துக்கலாம், அதை நான் போடவே இல்லை அப்படின்ட்டீங்க. இப்ப அந்த பர்சன்லாம் எந்த நிலைமையில இருக்காங்க தெரியல. அந்த பர்சன்லாம் அந்த 392 வேகன்சி ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணல. ஒருவேளை ஒரு நெகட்டிவா அவங்களுக்கு எதுவும் ஓஏ மசாஜ் இது கிளிக் ஆகாம மீன் அவங்களுக்கு ரிசல்ட்ல அவங்க நேம் வராம விட்டுருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் அவங்களுக்கு, அவங்க இப்ப எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு சொல்றேன். இப்ப அந்த நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா ரெண்டுமே ரிசல்ட்ல ஓஏ மசாஜ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இப்ப அவங்க ஃபீல் பண்ணுவாங்க 392 வேகன்சி வந்துச்சு நம்ம அசால்ட்டை விட்டு விட்டோமே, அதுக்காக அப்ளை பண்ணிருக்கலாமே, அந்த மாதிரிலாம் தோணும். என்ன நடந்திருந்தாலுமே சரி நீங்க உங்க கான்பிடன்ட் அப்படின்றத கைவிட்டுறாதீங்க. நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும், நீ நடக்க போறது நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியே மைண்ட் அப்படியே பாசிட்டிவா வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரியே ப்ரிப்பரேஷனை பார்ட் டைமா ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்க போட்டா கூட போதும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஒன்னு கிரியேட் பண்ணேன். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் 392 வேகன்சி தான், அதுக்கெல்லாம் ஒரு குரூப்பே கிரியேட் பண்ணி அவங்க டெய்லியும் படிக்கிறதுக்காக ஒரு 4 பேஜ் 3 பேஜாவது நீங்க படிங்க, ஒரு நாளைக்கு ஒரு ½ ஹவர் அல்லது ஒரு 50 மினிட்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, ஃபுல் டைம் ஒர்க்குக்கு போறவங்க சொல்லி அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பே கிரியேட் பண்ணி டெய்லி மெட்டீரியல் அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் அதை யாரும் யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். யாரும் படிக்கிறதும் இல்ல, யாரும் யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. ஏதோ நான் தான் டெய்லியும் அந்த பிடிஎஃப் மேக் பண்ணி அது கஷ்டமா அதுக்கு நானும் ஒரு பண்ணணும்ல, அதை போய் எடுத்து அந்த இதை போய் கிராப் பண்ணி அதை பிடிஎஃப் மேக் பண்ணி டெய்லி குரூப்ல போடுறேன். அதை படிக்கிறாங்களா படிக்கலையா கூட தெரியல. அது ஏதோ குரூப்ல டெய்லி ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீயா தான் பண்றோம், எதுவும் அமௌண்ட்லாம் அந்த குரூப்ல எதுவும் வாங்கவே இல்லை, ஃப்ரீயா 100% ஃப்ரீயா சொல்லி படிக்க வைக்கிறோம். கிளாஸ் எடுக்கிறோம். மேக்ஸுக்கெல்லாம் சில பேர் மேக்ஸே வராது, ஏன்னா 11th 12th லெவல்ல உள்ளவங்களுக்கு மேக்ஸ் வராது. ஃப்ரீயா கிளாஸ் அப்படின்றது எடுத்துட்டு இருக்கோம். அப்படிலாம் எல்லாம் ஃப்ரீயா பண்றோம். இந்த காலத்துல கிளாஸ் எடுக்கிறதுல இருந்து மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கறது வந்து எல்லாம் ஃப்ரீயா பண்றோம். அப்படி பண்ணியுமே அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற போதுதான் நமக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு கண்டினியூ பண்ணவே தோண மாட்டேங்குது. இப்ப இந்த குரூப்ல நாளையில இருந்து பிடிஎஃப் போடுவோமா இல்ல வேண்டாமா, யாரும் படிக்கிறாங்களா கூட தெரியலையே. அவங்க சும்மா குரூப்ல மந்துன்னு கிடக்கு, யாரும் ஒரு ஸ்டடி டிஸ்கஷன் கூட பண்றது இல்ல.